டு ஸ்ரீனி சாலிமன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பென்சில் பவுச் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருக்கிற மாதிரி நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரிங்கிள் ஸ்டெப்பாக எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து பவுச் ரெடி பண்ண போகிறோம். பவுச்சுன்னு வச்சுக்கலாம், இல்லை பாக்ஸ்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து இந்த 2-in-1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து வெல்க்ரூ இல்லைனா இதெல்லாம் வைப்போம். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டூக்கர் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ அந்த ப்ரிங்கிள் ஸ்டெப்பாக்கு வந்து பேபி பிங்க் கலரில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு இதுக்கு வந்து இந்த மாதிரி கார்னர் சைடில் மட்டும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் அந்த சைடு கீழே இருக்கிறத வந்து தங்குற மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேப்பரில் வந்து நல்லா ஒரு கார்ட்போர்ட் கிட், ரொம்ப கிட்டியாகலாம் மெலிசாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருந்து அதுலேயும் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைல வந்து நான் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி 4 கலர்ஸ் பிடிச்சிக்கிறேன். டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ, அதை விட கொஞ்சம் லைட் ப்ளூ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் 4 கலர்ஸ். அதை வச்சு தான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் அங்கங்கே டாட்டுக்காக வந்து பேபி பிங்க்கு இன்னும் கொஞ்சம் பிங்க் ஆக்கிட்டு அதில் வந்து டாட்ஸ் தான் வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து டார்க் ப்ளூ மட்டும் வந்து எல்லா பட்டர்ஃப்ளைலையுமே அடிச்சுக்கிறேன். அதை விட கொஞ்சம் அந்த ஸ்கை ப்ளூவை விட ஓரளவுக்கு டார்க்காக வந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி அந்த பட்டர்ஃப்ளையோட பீஸ் வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன் நான். அதை விட லைட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதையுமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். சாரி காய்ஸ், கேமராவை நான் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து தனியால் தான் வந்து இந்த அக்கௌண்ட்டு இந்த வீடியோலாம் நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து கேமரா எப்படி இருக்கிறத பார்க்கல. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறதே வந்து இந்த மாதிரி கேமரா இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் போக போக கரெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பட்டர்ஃப்ளையை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து வாலில் வந்து சும்மா ஸ்டிக்கராக கூட ஒட்டிக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே வந்து அது ஏர்ஃபோர் ஷீட்டோடவே வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கூட நம்ம மாட்டிக்கலாம். நான் வந்து இது மாதிரி 2 விதமாக பண்ணியிருக்கேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ப்ரிங்கிள் ஸ்டெப்பாக்கு உள்ளார வந்து சில்வர் கலர் குயிக்லிங்கிறங்காட்டி நான் வந்து டார்க் ப்ளூ கூட லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த கலரை வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். அது கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை அதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதில் வந்து பிளாக்ல அவுட்லைன் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் நான். ஆல்ரெடி அவுட்லைன் இருக்கும், பட் இன்னும் டார்க்காக கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு டார்க்காக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ப்ரிங்கிள் ஸ்டெப்பால் வந்து கார்னர் சைட் மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு நடுவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்கலாம், வாட்டர் கேன். அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கார்னர் சைட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்கிறக்காட்டி ஸ்மூத் பண்ணுறதுக்காக சாண்ட் பேப்பர் வச்சு நான் ரஃப் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒருவேளை ஷார்ப்பாக இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். மெட்டல் கட் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருந்துச்சு. அதையும் வந்து சாண்ட் பேப்பர் வச்சு ரஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ரிங்கிள் ஸ்டெப்பாக்குள்ளார வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ண அந்த பிளாஸ்டிக்கை வந்து பட் அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு பாதி ப்ரிங்கிள் ஸ்டெப்பாக்கில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டலை வந்து
இது வச்சு ஒட்டிக்கலாம். ப்ரிங்கிள்ஸில் வந்து பாதி கட் பண்ணதை எடுத்து அந்த பிளாஸ்டிக் மேலே வந்து ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகிற வந்து கொஞ்சம் டைம் பிளாஸ்டிக்குங்கிற மாதிரி ஒன்றுமே ஒட்டிக்க மாட்டேங்குது. ஸோ மாஸ்கிங் டேப் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த நம்ம இன்னொரு செஞ்சு பண்ணுறதுல அது கூட வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷீட் ரெடி பண்ணிடணும். அந்த ஷீட்டை நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒட்டிட்டேங்கிறங்காட்டி நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு பண்ணேன். அது வந்து வீடியோவில் ஷூட் ஆகல, சாரிங்க. இப்போ நான் வந்து அந்த மெலிசான ஒரு கார்ட்போர்ட் சொன்னேன், அது வந்து இந்த துணிக்கில் அதில் கொடுப்பாங்க அந்த கப்பு தான். இன்னொரு ப்ரீவியஸ் கட்டை வச்சு நான் வந்து ஒரு ரவுண்ட் மட்டும் நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறேன். அந்த ப்ரீவியஸ் கட்டோட மெஷின் இருக்கிற மாதிரி நான் வந்து ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காகன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் வந்து நம்மளுக்கு எந்தன வேணும் இல்லைங்களா, அதனால் இந்த மெட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்கணும், கார்ட்போர்ட் மாதிரி இருக்கக்கூடாது. கார்ட்போர்ட் வந்து அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் தான் நான் எடுத்துருக்கேன். இதுவும் வந்து ஷர்ட்ஸ் ஃபார்ம் தான் கொடுத்தாங்க, டிஷர்ட் ஃபார்ம் கொடுத்தாங்க. ஷர்ட்ஸ் ஃபார்ம் உள்ள கட் பண்ணுறது நான் அந்த இதாக எடுத்துக்கிறேன். அதையும் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி 2 in 1 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, அந்த கார்ட்போர்டு உள்ளே வச்சுருக்கோம்ல அதுக்கு மேலே செல்லோ டேப் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒயிட் போர்டும் ரெடி ஆயிரும். உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒயிட் போர்டு வேண்டான்னா நான் வந்து பிங்க் கலர்லேயும் ஒன்று ப்ளூ கலர்லேயும் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஒயிட் போர்டு வேண்டாங்காட்டி. ஏன்னா பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணி அதையும் கூட வந்து ஒரு போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். டார்க்காக வேணுங்கிறங்காட்டி நல்லா வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரியே வந்து ப்ரஷ் எடுத்து அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு தான் ப்ராடாக இருக்கணும், ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடாது, லீனாகவும் இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு டார்க்காக இருந்தால் தான் மட்டும் நம்ம பாக்ஸில் ஒட்டும்போது தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக இருக்கும். பக்கத்தில் இருந்தால் பார்த்தா ப்ராடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் வந்து அது அழகாக இருக்கும். இதில் நம்ம வந்து கொம்பு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம், பட் நம்ம அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொம்பு ட்ரா பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளைஸ்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் பீஸாக. தனித்தனி பட்டர்ஃப்ளையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பிங்க் கலர் டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாஸ்கிங் டேப்புக்கு மேலே நான் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளையை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஹாஃப் கட் பண்ணது வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்து ஒட்டி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பென்சில் பாக்ஸ் ரெடி. இதில் வந்து நம்ம வெல்க்ரூ போட்டு ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து வெல்க்ரூவை விட வந்து வேறு ஒரு ஐடியா பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அப்புறம் வந்து இதுக்கு வந்து கொம்பு வரைஞ்சிக்கலாம்.
இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த பட்டர்ஃப்ளைலாம் இங்கே ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து லாக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ வந்து அந்த லாக்கை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த த்ரெட்டையும் வந்து உள்ளே விட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து கேஜ் ஒயரில் வந்து ஃபோன் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக ஃபோன் வந்து நான் ஃப்ளவர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருந்தேன். பாதி 2 பெட்டல்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து லாக் பண்ணுறேன். நீங்கள் வெல்க்ரூ கூட ஒட்டிக்கலாம். வெல்க்ரூ ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கிளாத் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த த்ரெட் இருக்கிற இடத்துல ஒரு கிளாத் இல்லைன்னா மாஸ்கிங் டேப்பும் கூட ஒட்டிக்கோங்க வெல்க்ரூ இருக்கிற இடத்துல. அப்புறம் கீழே வந்து அந்த கேஜ் ஒயர் ஒட்டிருக்கிற இடத்துல வந்து வெல்க்ரூ ஒட்டிக்கோங்க. இப்போது வெல்க்ரூ வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லாக்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வெல்க்ரூ வந்து ஒட்டல. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். இது ஈஸியாகவே இருக்குது லாக் பண்ணுறது. கொஞ்சம் ஓப்பன் ஆகாத மாதிரியும் இருக்குது இந்த லைட் பேர். ஸோ அவ்வளோதான். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.